இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா 55 அதிகாரம் 7வது வசனம். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறாராம். அதாவது ஒரு மன்னிக்கிற தேவன், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த வசனத்தில் முந்தின பகுதியை பாருங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவான், அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவான். அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார். எப்போ அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார்னா, நாம் செய்த பாவங்களை விட்டு விலகி நம்ம தேவனிடத்தில் திரும்பி வரும்போது அவர் நமக்கு மனதுருகி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறாராம். இதை பார்க்குற உங்களுக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு வேண்டுமா? நீங்கள் தேவனிடத்தில் அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். மனம் திரும்பும் போது கர்த்தர் உங்கள் மேலே மனதுருகி உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களுக்கு விடுதலை தருவார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.